எது கட்டுறா புடியா கட்டா அப்படின்னு சொல்றாங்க சார். இன்னைக்கு வர சொன்னாங்க அதுதான் சொல்றாங்க, நீ பொதுவான இடத்துல மாட்டை கட்டாத புடி, இது கல்லு கொட்டிக்கிறாங்க எனக்கு தெரியும், கல்லு கொட்டுவாங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு போலீஸ்காரரு. மாடு கட்டடா யாருக்கு எனக்கு சொன்னாங்க சார், கோர்ட்லயே தீர்ப்பாய் டிகிரி வந்திருக்குங்க சார், கட்ட வேணாம்னு போலீஸ்காரர் சொல்றாங்க சார். எந்த ஊர் போலீஸ் சொல்லுங்க? தாராபுரம் சார். சார் வணக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாவரம் கிராமம் சார், கரிங்கால் வளசு. என் பேர் சிவலிங்கம், மனைவி ராஜாமணிங்க சார். இந்த இடம் வந்து என்னுடைய இடங்க சார். அதில் வந்து நான் அவங்க ஊருக்காரு என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல வந்து எனக்கு தீர்ப்பு ஆயிடுச்சுங்க சார். அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க, பிரச்சனை பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு பிரச்சனை அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி அத்துமீறி வந்து கோர்ட் ஆர்டர் மீறி வந்து அத்துமீறி வந்து பண்றாங்க. கேட்டதுக்கு நான் டிஎம்கே காரன், எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நீ மிரட்டினீங்கன்னா தாராபுரம் முழுவானந்தமா உன்னை போட்டு எரிஞ்சிருவ, என்ன பண்ணி போட, நாங்க ஊரே ஒன்னா இருக்கிறா அப்படின்னு சொல்லி முத்துசாமி, லிங்கசாமிங்க, கௌதம், சந்திரசேகர், சந்தோஷ், ரத்னசாமி, எல்லாம் சேர்ந்து மிரட்டுறாங்க சார். நைட்டு எங்க உயிருக்கு என்ன ஆபத்து வருது எனக்கு தெரியலைங்க சார். தாராபுரம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் எந்த வச்சு நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேங்க சார். டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரருக்கு எல்லாம் கொடுத்தங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கலீங்க. எங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எங்களை கேட்டா அவங்களுக்கு விட்டுருங்க, நீங்க மாட்டை ஏன் கட்டுறீங்க, நீங்க மாட்டை புடிங்க அப்படிங்கிறாங்க. அதுமாரி நான் கேட்டேனுங்கிறாங்க. நேற்று எனக்கு நடக்குமே தெரியும், நீங்க சொல்லி கேட்க மாட்டேன்ட்டீங்க, அது நீங்க இப்ப வாரீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வர முடியலைங்க, வீட்டுக்கே வரக்கு வழி இல்லைங்க, எங்க உயிருக்கு ஆபத்துங்க சார். எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, இன்னைக்கு நைட் என்ன வர்றாங்க தெரியாதுங்க சார். அப்படி ஏதாவது உயிருக்கு ஆபத்துன்னா அவங்க நிலதான் வச்சுங்க சார். வணக்கம், தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாவரம் கிராமம், கருங்காலி வசதியில வசித்து கொண்டு வரோம். கணவர் பேர் சிவலிங்கம், என் பேர் ராஜாமணி. எங்களுக்கு 2 பசங்க இருக்குது. ஊருக்காரெல்லாம் சேர்ந்துட்டு தடத்துல கல்லு கொட்டிட்டாங்க, வீட்டுக்கு வரக்கு வழி இல்லாம நாங்க ஸ்டேஷன்ல போய் சொன்னா எந்த நடவடிக்கை தாராபுரம் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நிறைய தாட்டி சொல்லிக்கிறோம், எங்களுக்கு வீட்டுக்கு வாரக்கு தடம் இல்ல, பசங்களை தாட்டுறதுக்கு காலேஜ் தாட்டுறதுக்கு வழி இல்ல. நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம். முத்துசாமி, லிங்கசாமி, கௌதமன், சந்திரசேகர், அழகீஸ்வரன், சந்தோஷ், ஜீவபாரதி, ரத்னசாமி, கோவிந்தராசு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை ஆள் கூட்டமா வந்து மிரட்டுறாங்க, கொன்னு போடுங்கிறாங்க. ஆளுங்க எல்லாம் நிறைய சேர்த்திட்டு வந்து நீ வெளிவா வெட்டி போடுன்னு சொல்றாங்க. தாராபுரத்துல நடந்த சம்பவம் மாதிரி நடக்குது இல்லையேன்னு பாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்குது. தாராபுரம் ஸ்டேஷனுக்கு போனா யாருமே எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு வீட்டுக்கு வாரக்கு தடம் இல்லாம நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்க பசங்களை தாட்டி வர்றதுக்கு சிரமமா இருக்கிறோம். நாங்க வெளியே போறதுக்கு, வண்டி வாசியில போறதுக்கு கூட எந்த வழியுமே இல்லை. நாங்க என்ன பண்றோன்னு தெரியாம ஒத்தையில இருக்கிறோம். எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும், உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நீங்க தான் இதா இருக்கு, ஆதாரமா இருக்கு, இதை வச்சு எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்க, தயவு செஞ்சு உயிர் பாதுகாப்பு கொடுங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்க 4 பேரை காப்பாத்தி கொடுங்க.